ஆமாமா, உங்களோட பிள்ளைங்களை நீங்க கடவுள் வணங்குறது கூப்பிட்டுக்கோங்க. அதை படிங்க சார். படிங்க சார். அவ்வளவுதான் சார், உங்களோட வேலை அதுதான். யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம், அவங்களோட வேலை இதுதான். நம்ம ஊர்ல காலமே தூக்கம் எழும்பின உடனே இன்னைக்கு ஏதாச்சும் பிரச்சனை பண்ணணும்னு ஒரு கூட்டம் சுத்திட்டே நடக்கும். இல்ல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ற அளவுக்கு அவங்க அப்படி என்னதான் தப்பு பண்ணாங்க. நான் கேட்குற மாதிரி இப்படி பிரச்சனை பண்றவங்க கிட்ட நறுக்குன்னு 2 கேள்வி கேட்டிங்கன்னா அமைதியா போயிடுவாங்க. இந்த நாட்டில் என்னென்னமோ பிரச்சனை நடக்கு, அதெல்லாம் இவங்க கண்ணுக்கே தெரியாது. ஆனால் கிறிஸ்தவங்க யாராச்சும் மாட்டினாங்கன்னா அவ்வளோதான், உடனே மொபைல் எடுக்கிறது, வீடியோ எடுக்கிறது. ஏன்னா கிறிஸ்தவங்க எதிர்த்து கேள்வி கேட்க மாட்டாங்க. சாரி பிரதர், எங்களை மன்னிச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. இதே கேள்வியை வேற யாருக்கிட்டையாச்சும் போய் கேட்டாங்கன்னா அவ்வளோதான், அந்த இடத்துல சண்டையே வந்துடும். இதே போல் இன்னொரு கூட்டம் கிறிஸ்தவ தேவாலயங்களெல்லாம் நாங்கள் மூட போகிறோம், இடிக்க போகிறோம்னு சுற்றிட்டு நடக்குது. சரி, ஒரு கேள்வி கேட்குறேன். ஒயின் ஷாப்பில் போயிட்டு சாராயம் குடிக்காது, உன் குடும்பத்தை பாரு, உன் பிள்ளைகளை கெவினின்னு சொல்றதே இந்த கிறிஸ்தவர்கள் தான். அதனுடைய அர்த்தம் நாட்டை நல்வழிப்படுத்த முயற்சி செய்கிறது கிறிஸ்தவங்க தான். இப்படி கிறிஸ்தவங்களுக்கு எதிராக பிரச்சனை பண்றவங்க கிட்டையும் கமெண்ட் அடிக்கிறவங்க கிட்டையும் ஒன்று சொல்றேன். உங்களால் முடிஞ்சுன்னா 2 ஒயின் ஷாப்புக்கு போயிட்டு எப்பா சாராயம் குடிக்காது, உன் ஃபேமிலியை உன் குடும்பத்தை கெவினின்னு சொல்லி 2 வீடியோ எடுத்து போடுங்க. எத்தனை பேர் உங்க பேச்சை கேட்டு மனம் திரும்பி கையெடுத்து கும்பிடுறாங்கன்னு பார்ப்போமே.